நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இதுக்கு நிறைய நேரங்களில் பலர் காரணமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய குணமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணன்றதை நம்ம உணரதில்லை. அதை பற்றிய ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் வேர்ல்ட். உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் பாரதி. This video is sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping is one of the online shopping app. ஒரு நாள் ஒரு அரசர் அவர் நாட்டை ஆண்டு வந்தார். அவர் வயது முதிர்வின் காரணமாக இந்த ராஜ்யத்தை யாராவது ஒரு தகுதியுடைய வாலிபர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சாரு. அதற்கான அறிவிப்பையும் நாடு முழுவதும் அறிவித்தாங்க. அறிவிப்பை கேட்ட அந்த நாட்டை சேர்ந்த நிறைய வாலிபர்கள் அந்த அரண்மனையில் கூடினாங்க. பிறகு அந்த நாட்டினுடைய அரசன் அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு இளைஞன்கிட்டையும் ஒரு விதையை கொடுத்தாரு. அந்த விதையை யார் ஒருத்தர் இந்த ஒரு வருடம் முடிந்த பிறகு இதே இடத்திற்கு வந்து திறம்பட பயன்படுத்தியிருக்கீங்கன்றதை நிரூபிக்கணும்னு சொன்னார். இந்த விதையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியதும் அதை ஒரு பூந்தொட்டியில் புதைத்து தினமும் நீர் ஊற்றி செடியை வளர்க்கலாம்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு நபர் மட்டும் இந்த விதையை விதைத்து நீர் ஊற்றினாலும் அவருக்கு மட்டும் அவருடைய பூந்தொட்டியிலிருந்து அந்த செடி வளரவே இல்லை. இதை உணர்ந்த அந்த இளைஞன் மிகவும் வருத்தப்படுறான். ஏன் நம்மளுக்கு மட்டும் செடியே வளர மாட்டுது, நம்ம கூட விதை வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்குமே செடி நல்லா வளருது அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறான். இப்போது அந்த நேரம் வந்துடுச்சு. அந்த ஒரு வருடம் காலமும் முடிஞ்சு இப்போ அரண்மனைக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் போகிறப்ப இந்த இளைஞன் மட்டும் அங்கே செல்றதுக்கு ரொம்பவே தயக்கத்தோடு இருக்கிறான். அப்போ அவங்க அம்மா, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் உனக்கு நடந்ததை நீ அங்கே போய் சொல்லுன்னு சொல்ல தாயினுடைய பேச்சை தட்டாமல் அந்த அரண்மனைக்கு இவனும் அந்த காலியான அந்த செடி இல்லாத அந்த பூந்தொட்டியை எடுத்துக்கிட்டு போகிறான். இப்போ அரண்மனையில் அந்த அரசர் வராரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பூந்தொட்டியை பார்த்த வண்ணம் வந்துட்டுருக்காரு. அப்போது எல்லாருடைய தொட்டியிலையும் செடி வளர்ந்துருக்கிறத பார்த்த அரசர் ஒருத்தர் மட்டும் தயங்கி இருக்கிறத பார்த்து அந்த நபர்கிட்ட போகிறார். அந்த இளைஞனை பார்த்து அரசர் கேட்குறாரு, எல்லார் தொட்டிலையும் செடி வளர்ந்துருக்கு, ஏன் நீ எதுவுமே முயற்சி எடுக்கலையா, உன் தொட்டியில் ஏன் செடியே வளரலன்னு கேட்க, அதற்கு அந்த இளைஞன், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அரசே, ஆனால் என்னால் என்ன காரணம்னு தெரியல, என் தொட்டியில் மட்டும் நீங்கள் கொடுத்த விதையின் மூலமாக எந்த ஒரு செடியும் வளரவே இல்லை. இதை கேட்ட அந்த அரசன் எல்லா மக்கள் முன்னாடியும் ஒரு சில நொடிகளிலே அந்த இளைஞனுடைய கையை பிடித்து, நீதான் இந்த நாட்டுக்கே அரசன் அப்படின்னு அறிவித்தார். இதை கேட்டாங்க கூடியிருந்த எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. என்னது, இந்த அரசனுக்கு என்ன ஆச்சு, எல்லார்கிட்டையும் கொடுத்த விதையின் மூலமாக எல்லாரும் செடியை வளர்த்துருக்காங்க, இருக்கிறதுலே இந்த பையன் மட்டும்தான் செடி வளர்க்க முடியலன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஆனால் இவனை தான் இந்த நாட்டினுடைய அரசன் சொல்கிறாரே, ஒன்றுமே புரியலையேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு பேச தொடங்கின அரசர், நான் கொடுத்த விதை ஏற்கனவே வேக வைக்கப்பட்டது, அதில் செடியே வளராது, அது தெரிஞ்சு தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். இதில் யார் ஒருத்தர் நேர்மையாக தன்னால் செடி வளர்க்க முடியலன்னு வராங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆளறதுக்கான தகுதியுள்ள ஒரு நபர்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதில் இந்த ஒரு நபர் மட்டும்தான் நேர்மை உள்ளவராக இருந்தாங்க. அதனால் இந்த ராஜ்யத்தை நான் இந்த இளைஞனுக்கே ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டும் தெரிவித்தார். இந்த மாதிரி நம்மளில் சில பேர் வாழ்க்கையில் வெற்றியை ரொம்ப எளிதாக அடையணுன்றதுக்காக நேர்மையற்ற தன்மையில் செயல்பட முயற்சிப்பாங்க. அதனால் அவங்க நிம்மதியே இல்லாமல் வருத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதனால் நம்மளுடைய லட்சியத்தை ஒரு நேர்மையான முறையில் அணுகி அதில் வெற்றி கண்டா நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தியும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும்ன்றத இந்த கதையின் மூலம் உணரலாம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.